அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சர்க்கரை நோய் பற்றி. இந்த சர்க்கரை இரத்த ஓட்டத்தில் கலந்து உடல் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. இது எப்படின்னா, ஒரு வயலுக்கு நீர் பாய்ச்சும்போது அது எல்லா இடங்களுக்கும் போய் சேர்ந்து பரவுற மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போது அதிகமான நீர் கால்வாய் வழியாக ஒவ்வொரு செடிக்கும் போகும்போது அங்கே போய் தேங்கி நிற்கும் பொழுது என்ன நடக்கும்? அது ஆரம்பத்தில் நிறைய சத்து கிடைக்கிற மாதிரி அந்த செடி உறிஞ்சிடும். அதுக்கப்புறம் எந்த சத்தும் உறிஞ்ச முடியாமல் அந்த செடியே வீணாயிடும். அதே மாதிரி தான் சர்க்கரை சத்து இருதயம், கல்லீரல், மண்ணீரல், மூளை, சிறுநீரகம், நரம்பு மண்டலம், இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் பரவும் பொழுது, அங்கே பாயும் பொழுது அங்கே எல்லா இடத்துலையும் உள்ள ஒவ்வொரு செல்லும் அரிக்கப்படுகிறது. அதனுடைய அமைப்பில் காயம் ஏற்பட்டுருது. அதனால் வேலை செய்ய முடியாமல் போகுது. இது ஒரே நாளில் நடக்கிறதில்ல. தினமும் அதிகப்படியான சர்க்கரை போய் அதில் படியும் பொழுது உறுப்புகள் டேமேஜ் ஆகும். அந்த ஒவ்வொரு செல்லும் டேமேஜை நம்ம வெளிப்படையாக தெரிஞ்சுக்க முடியாது. அது இப்போ ஸ்கேனில் பார்த்திங்கன்னா அந்த உறுப்பு தெரியும், பட் அந்த உள்ள ஒவ்வொரு செல்லும் அரிச்சிருக்கான்னு நமக்கு தெரியாது. அதனால் இந்த சர்க்கரை உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் போய் பாதிச்சுக்கிட்டே இருக்குது. அதோடைய வேலை செய்யும் திறன் போயிடும். அப்போ லிமிட்டான சர்க்கரை எங்கே போகணும், அதுக்கு ஒரு சின்ன ஐடியா என்ன தெரியுங்களா? காலையிலேயே நம்மளுடைய சர்க்கரை அளவு சரியான அளவில் ஒரு 80-90 இந்த அளவில் இருந்துச்சுன்னா, அதற்கப்புறம் சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை வெறும் அதுக்கு வேண்டிய மாத்திரை யூஸ் பண்ணலாம். சரி, காலையிலேயே 80-90க்கு இந்த சர்க்கரை வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இரவு உணவு 7 மணிக்கே எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே எடுத்துக்கலாம். அதற்கப்புறம் செய்ய வேண்டிய முக்கியமானது என்னென்னா, அதில் ஒரு கவலத்தை குறைக்கணும். நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்னா, இந்த உணவில் காய்கறி அதிகமாக வச்சுக்கிட்டு கார்போஹைட்ரேட்டை அளவை குறைக்கணும். எடுத்தோடனே ஒரே நாளில் எல்லாம் நம்ம எல்லாத்தையும் குறைச்சிட முடியாது. மனசில் பேசணும். நம்முடைய உயிர் முக்கியம், உடல் உறுப்புகள் முக்கியம், நம்முடைய பிற்கால வாழ்க்கை முக்கியம். அதுக்கிட்ட பேசிட்டு இன்றைக்கி ஒரு கவலை நான் சாப்பாட்டை குறைச்சிக்கிறேன், ஒரு 5 நாளைக்கு ஒரு கவலை நான் குறைச்சி சாப்பிட்லாம், நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கிட்டு அடுத்து ஒரு 2 கவலமாக உணவு குறைக்கலாம். இப்படி நம்ம குறைக்கும் பொழுது என்னாகுன்னா, இந்த சர்க்கரை அதிகமாக போகுது ரத்தத்தில், அது குறைஞ்சிரும். ஏன்னா இரவு முழுதும் தேவையான அளவு சர்க்கரை எடுத்துக்கொள்ளப்படுது உடம்பால். அப்போது இந்த சர்க்கரையின் அளவு சீரான அளவில் ஆகிடுது. அப்படியே மறுநாள் சரியான அளவில் சர்க்கரை இருக்கும். நிறைய போய் அந்த ரத்த ஓட்டத்தில் பாஞ்சு உள்ளே போய் சேர்ந்துறாங்க. அதனோடு சேர்ந்து செய்ய வேண்டிய உபாயம் என்ன அப்படின்னா, இந்த சர்க்கரை உடலில் சென்று அசிமிலேஷன் ஆகிறதும், அதாவது உடலால் உட்கரிக்கப்படுறதும், அப்புறம் ஒவ்வொரு செல்லும் சக்தியாக மாறக்கூடிய முத்திரைகளை நம்ம காலையில் செய்யணும். என்ன முத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இந்த பூஷன் முத்திரை. இப்படி லெஃப்ட்டில் நடுவில் 2 ஃபிங்கரையும் டச் பண்ணிக்கணும். ரைட்டில் இவங்க 2 பேரையும், அதாவது இண்டெக்ஸ் அண்டு மிடில் டச் பண்ணி வச்சுங்க. இது மேல் நோக்கி வச்சுக்கணும். இப்படி வச்சோம்னா உணவு உட்கிரகிக்கப்படுவதற்கான முத்திரை. அப்போது அந்த செல்கள் அதனுடைய நிலையிலேருந்து இந்த செயல்பாட்டை செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடும். அதற்கு அந்த அறிவு வந்துடும். அதாவது உடம்புல எல்லா உறுப்புகளும் அறிவோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த அறிவு வேகமாக செயல்பட தூண்டும். அதற்கப்புறம் இதே லெஃப்டில் இந்த போஸ்டர் இங்கே பாருங்கள், இவங்க 2 பேரும் பாருங்கள், சுண்டு விரல் அப்புறம் ரிங் ஃபிங்கர் இந்த மாதிரி வச்சோம்னா உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் சக்தியாக சென்று சேரக்கூடிய வேலை சரியாக நடக்கும். அதே மாதிரி
பாருங்க, தியான முத்திரைன்னு சொல்கிறது கட்டை விரலும் இண்டஸ் ஃபிங்கரும், அப்புறம் அந்த மிடில் ஃபிங்கர் வந்து இண்டஸ் ஃபிங்கர் மேலே, இப்படி மேல் நோக்கி நம்ம வச்சுருக்கோம். இந்த செயல்பாட்டிலையும் உடலினுடைய சத்துப்பொருட்கள் அனைத்துமே எல்லா பாகங்களுக்கும் எல்லா செல்களுக்கும் போய் சென்று சேருது. அப்படி செல்லும்பொழுது நமக்கு ரத்த ஓட்டத்திலேயே சத்துப்பொருள் இருக்காது, தங்கி ஓடிக்கிட்டே இருக்காது. ஒவ்வொரு செல்லுக்கும் போய் அந்த செல்லுக்குரிய சத்தை கொடுத்துரும். இது சர்க்கரை நோய்கள் மட்டும்தான் செய்யணுமா? இல்லை, சாதாரண மாநிலங்களும் செய்யலாம். எல்லாருக்கும் எல்லா சத்துப்பொருளும் சரியான கருத்தை உள்ளிழுக்கப்படுதான்னு தெரியாது. இப்போ இதை நம்ம செய்யும் பொழுது நம்ம சத்துக்கள் எல்லாம் உள்ளிழுக்கப்பட்டு நம்ம எப்பவுமே சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கலாம்.